அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பயிற்சியாளர் என்ற முறையில் சில கருத்துக்களை சொல்வதற்காக நான் விரும்புகிறேன். சமீப காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணமாக சில விளக்கங்களை கொடுப்பதற்காக நான் உங்களிடம் பேசுகிறேன். முதலில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய நூற்றாண்டு விழா முன்னிட்டு நாணயம் வெளியிடப்பட்டது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார்கள். அதிலே முதல் பேசும்பொழுது அதை குறிப்பிட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதுவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு ரகசிய கூட்டுறவு இருப்பதாக பல ஆண்டுகளாக தேர்தல் காலம் முதல் கொண்டு பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் இல்லை என்பது தெளிவாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர்களும் குறிப்பாக தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லியதன் காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவர்களுக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த தொடர் இருப்பிருக்கிறது என்பது தெளிவாக இருக்குன்னு சொன்னார்கள். உடனே அதிலே நீங்கள் முழுமையாக பார்த்திருக்கலாம். பல பேர் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, ராஜ்நாத் சிங்கை மட்டும் அழைத்தார்கள் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அது முக்கியமான ஒரு கேள்விதான். என்றால் எதிர்கட்சியிலே ஸ்டாலின் இருக்கும் பொழுது சோனியா காந்தியை போன்றவர்களை எல்லாம் அழைத்து நினைவேந்தல் நடத்தினார். கலைஞருடைய இரங்கல் நிகழ்ச்சி நடத்தினார். நடத்தும் பொழுது அன்று அமித்ஷா அவர்களுக்கும் அழைப்பு தரப்பட்டது. அமித்ஷா வர முடியாமல் அதற்கு பதிலாக நிதின் கட்கரி உங்களுக்கு தெரியும். அன்று எல்லா கட்சியும் அழைத்தவர்கள் இன்று ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி அழைக்கவில்லை, காங்கிரஸ் அழைக்கவில்லை என்ற கேள்வி வெளிப்பட்டது. அதற்கு இதுவரை சரியான பதில் அவரிடம் வரவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அந்த திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் ராஜ்நாத் சிங் தான். காரணம் 1976 எமர்ஜென்சியிலே 18 மாதம் சிறையில் இருந்தவர் என்று குறிப்பிட்டார். அதே போல ஸ்டாலின் அவர்களை பேசும்பொழுதெல்லாம் நான் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த எமர்ஜென்சியில் மேல என்னை சிறையில் தள்ளினார்கள், நான் அவதிப்பட்டேன். ஆகவே இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி செய்ததன் காரணமாக பாதிப்பு உள்ளாகப்பட்டேன் என்று சொன்னார். ஆகவே தான் எதற்கு சொல்கிறேன் என்றால், துரைமுருகன் பேசும் பொழுது 18 மாத காலம் ராஜ்நாத் சிங் அவர்கள் எமர்ஜென்சி பீரியடிலே தண்டிக்கப்பட்டார், அவருக்கு தண்டனை தரப்பட்டது, மிகவும் பொருத்தமானவர் என்று சொன்னார். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸ் ஆனது ராகுல் காந்தியினுடைய கிராண்ட் மதர் சொல்றோம்ல, பாட்டி அவர்கள், அன்றைய பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து தெரியும். அதை மனதில் வைத்து கொண்டு தான் அவர் தெளிவாக காங்கிரஸ் அழைக்கக்கூடாது, அந்த தொடர்பு கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார். அதோடு பாரதிய தலைவர்கள் எல்லாம் கருணாநிதியினுடைய நினைவிடத்திற்கு சென்று அவரெல்லாம் மரியாதை செய்ய வைத்து நிகழ்ச்சி காண்பித்தார். ஆகவே
அதைதான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் பொழுது, எங்களுக்கு இந்த ரகசிய உறவு கிடையாது, இவர்களுக்குத்தான் ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லும் பொழுது, அதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில், எடப்பாடி பழனிசாமி அரசியல் தெரியவில்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இரங்கல் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத செய்யாதவர், புரட்சி தலைவருக்கும் சரியான மரியாதை கொடுக்காதவர்கள் என்று ஒரு குற்றத்தை சாட்டினார். நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவு ஏற்பட்ட உடனேயே அன்று முதலமைச்சராக இருந்தவர் யார்? அன்று முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். நான் கேட்பதெல்லாம், ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அன்றைய முதலமைச்சர் யார் என்று தெரியுமா? அவர்தான் செய்திருக்க வேண்டும் இரங்கலுடைய நிகழ்ச்சியை செய்திருக்க வேண்டியவர் ஓபிஎஸ் அவர்கள் என்று. ஏன் அவர் செய்யவில்லை என்று அவர் கேட்பதை விட்டுவிட்டு, அன்று முதலமைச்சர் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பார்த்து, நீங்கள் இரங்கல் நிகழ்ச்சியால் நடத்தவில்லை, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற ஒரு தவறான ஒரு செய்தியை சொன்னார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அரசியல் தெரியுமா என்று கேட்கின்றார். நான் அவரை கேட்கின்றேன், உங்களுக்கு அரசியல் தெரியுமா? உங்களுக்கு அரசியல் தெரிந்திருந்தால் இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு பொய்யான ஒரு தவறான தகவலை இந்த நாட்டு மக்களை பரப்பி, இதோ அம்மாவுக்கு அவர் சரியான மரியாதை செய்யலை என்று தவறான ஒரு தகவலை கொடுத்தது ஸ்டாலின் அரசியல் முதிர்ச்சி அடையாதவர் என்பதைத்தான் இதில் காட்டுகிறது. அரசியல் அவருக்கு தெரியாது. ஒரு சில அரசியல் தெரிந்திருக்கலாம், அதற்காகத்தான் ராகுல் காந்தி அழைக்காமல் ராஜ்நாத் அழைத்து அவங்களுக்கு மரியாதை செய்திருக்கலாம். ஆனால் அவர் வந்தால் தான் சரியா இருக்கும், கலைஞர் காலத்திலிருந்து எமர்ஜென்சி வந்தது, ஆகவே காங்கிரஸ் அழைக்கக்கூடாது என்று உண்மையிலே ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உள் அரசியல் எண்ணம் இருந்திருப்பதன் காரணமாக செய்திருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்களாக பதவிக்கு வந்தவர்கள். இவர்களைப் போல ஒரு குடும்ப அரசியலை கலைஞருடைய மகன் என்ற முறையிலோ, பிறகு அடுத்தது தன்னுடைய மகன் உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் உருவாக்கின்ற அரசியல் குடும்பத்தில் அந்த வாரிசு அரசியல் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண ஒரு விவசாயி, எங்களை போன்ற ஒரு தொண்டர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது. ஆகவே திரும்பவும் சொல்கின்றேன், அன்று இரங்கல் நிகழ்ச்சி நடத்தியிருக்க வேண்டியது அம்மா அவர்களுக்கு ஓபிஎஸ் நடத்தியிருக்க வேண்டும், தவறியது அவர்தான் என்பதை நான் ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதே போல் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவு நடைபெறும் பொழுது என்று அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை செய்தார்களா? அவர்கள் இரங்கத்தின நிகழ்ச்சிகளை பல தலைவர்கள் அடித்தார்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கும் பதில் சொல்ல தயார் இருக்கின்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் இறந்தவுடனேயே முதலமைச்சர் யார் என்று இருந்த பொழுது புரட்சி தலைவருடைய மனைவி மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஜானகி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர் தான் அந்த நேரத்தில் நடத்தியிருக்க வேண்டும். அவரும் அம்மா அவர்கள் முதலமைச்சர் கிடையாது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரும் கிடையாது, கழகத்தினுடைய பொதுச் செயலர் கேள்விக்குறியாக நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி பிறகு எமர்ஜென்சி ஒரு பீரியட் பிரசிடென்ட் ரூல் வேறு கொஞ்ச நாள் வந்தது. ஆகவே இதிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தலைவருக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்பதும், பிறகு அம்மா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரங்கல் செய்வதற்கு தவறான ஒரு செய்தியாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு செய்தி. பிறகு அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் ஒரு செய்தி வந்தது உங்கள் ஊடகங்கள்ல, ஏன் தம்பிதுரை டெல்லியில் பல வருஷமா இருக்கிறாரு, அவர் நினைச்சிருந்தா மத்திய அமைச்சரெல்லாம் கூட்டு தலைவருடைய நாணயத்தெல்லாம் வெளியிட்டு இருக்கலாமே, புரட்சியில் நூற்றாண்டு சிறப்பாக நடத்தியிருக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு நான் விளக்கமாக சொன்னால் அது சரியாக இருக்காது. ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்ல விரும்புகின்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் நானும் அவரும் சேர்ந்து பல மத்திய அமைச்சர்களை அணுகினோம். நூற்றாண்டு விழாவிற்கு தலைவருடைய புரட்சி நூற்றாண்டு வருகை சென்று சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் எப்படி நடத்த வேண்டும் நூற்றாண்டு விழாவென்று
ஒவ்வொரு மாவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருக்கு மரியாதை செய்வது நடத்தினார்கள். அந்த நடத்தும் பொழுது அதில் என்ன மக்களுக்கு செய்தியை சொல்வதற்கு என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒரு இளைய சமுதாயத்திற்கு +1 படிக்கின்ற மாணவர்கள் நீட் எக்ஸாம் பற்றி பேசுகிறோம். அவர்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா அதில் எந்த ஒரு காரியருக்கு போன ஒரு சந்தேகம் வரும். அதற்காக எப்படி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், புரட்சி தலைவர் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டு மக்கள் அன்பை பெற்றார், ஒரு கஷ்டங்கள் வந்தார் என்பதற்காக மாணவர்களுக்காக நாங்கள் காலையில் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்தோம். ஒரு 10 மாவட்டங்கள் நடந்தது. திமுக கட்சி பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த இளைஞர்கள் வருவதை பார்த்தோம், நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதை பார்த்து இந்த நூற்றாண்டோட சிரமம் நடந்து பொறுக்க முடியாமல் ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டே வாங்கினாங்க. ஒரு அரசு நடத்துகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விழாவை நடத்தக்கூடாது, அது குந்தம் ஏற்பாடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறுக்க முடியுமா? ஆகவே எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியை சரியாக நடத்தவில்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கின்றேன். நீங்கள் எதிர்கட்சி இருக்கும் பொழுது இதற்காக நூற்றாண்டு விழாவில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று எதற்காக கோர்ட்டுக்கு சென்றீர்கள்? அதுதான் இது போன்ற நிலைமைகளை ஏற்படுத்தினார்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் கருத்தாக கட்ட வேண்டும் என்று அந்த ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள். என்னிடமும் அந்த நிகழ்வுக்கு வந்தது. பிரதமருடன் நானும் பேசினேன், இல்லை என்று சொல்லவில்லை. பிரதமர் அவர்கள் எங்களும் சொன்னார்கள், திமுக கேட்குறாங்க, அதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுங்க சொன்னாங்க. பிறகு நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் செய்கிறத பற்றி இல்லைங்க, நாங்கள் இன்னும் கலைஞருக்கு எதிரானவர்களுக்கு மட்டும் கிடையாது, நாங்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உண்டு. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தை கட்டுவதற்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோர்ட்டு கேஸ் இதில் நடத்தக்கூடாது, அந்த இடத்தை மாற்ற வேண்டும், அம்மா அவர்கள் புதைத்த இடத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போனார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பிரதமர் நானே சொல்லி இருக்கின்றேன் இதை. ஆகவே ஏதோ நாங்கள் எல்லாம் மத்திய அரசும் தொடர்பு கொள்ளவில்லை, நாங்கள் அதை தகுதியானவர்கள் என்பது என்று ஸ்டாலின் சொல்கின்றாரே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மத்திய அரசு வரவில்லை, அவர் முதலமைச்சர் என்று தெரியவில்லை, தான் முதலமைச்சர், ஆகவே என்ன மதித்து மத்திய அரசுகள் வந்திருக்கிறார் என்று பேசுகின்றாரே. நாங்கள் சொல்கின்றேன், நாங்கள் மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டவர்கள் தான், அந்த இதுவும் தொடர்பு இருந்தது. அதற்காக தம்பிதர் சும்மா இருந்தல்ல, எடப்பாடி பழனிசாமி சும்மா இருக்கவில்லை, நாங்கள் அணுகினோம். அதற்கு மேல் சொல்ல நான் விரும்பவில்லை, நிறைவேறவில்லை. ஆகவே நாணயம் வெளியிட்டது ஏதோ அவங்களே எடுத்து கொடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ராஜ்நாத் சிங் கூட்டுறாங்க. ராஜ்நாத் கூட்டு வந்தது ராகுல் காந்தியை அவமரியாதைப்படுத்த வேண்டும், நீங்கள் செய்த எமர்ஜென்சி பழி வாங்கப்பட்டீர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் வேண்டுமென்றே அன்று நினைவேந்தலில் எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்க, அமித்ஷாவும் கூப்பிட்டாங்க, சோனியா காந்தி கூப்பிட்டாங்க. என்னதான் நிகழ்ச்சி இருந்து இதுவும் அரசு நிகழ்ச்சியாலும் கூட ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், கேபினெட் அமைச்சருக்கு தகுதி அவருக்கு இருக்கிறது. அந்த தகுதி இருக்கும் பொழுது நான் பாராளுமன்றத்திலே பல வருஷமா இருக்கிறேன், 5 வருஷம் லோக்சபா மெம்பரு, இப்ப ராஜ்யசபா மெம்பரா இருக்கேன், அங்கேயும் அமைச்சராக இருந்திருக்கிறேன், நான் இங்கே அமைச்சராக இருந்திருக்கிறேன். சொல்ல சென்றால் கேபினெட் அமைச்சர் என்பது முதலமைச்சருக்கு சமமானது. ராஜ்நாத் சிங் சொன்னாங்க, அவர் இணையமைச்சர், அவர் கேபினெட் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் சமம் தான். அவர் பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாருக்கும் மேல, வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, அதுக்கு மேல பிரசிடென்ட் இருக்காங்க. அவர்களை எல்லாம் அழைக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சமமான ராஜ்நாத் சிங்கை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேபினெட் அந்தஸ்துள்ள தான் ராஜ்நாத் சிங். ஏன் பிரதமர் அழைக்க முடியவில்லை அவர்களால்? ஏன் வைஸ் பிரசிடென்ட் அழைக்க முடியவில்லை? ஏன் ஜனாதிபதி அழைக்க முடியவில்லை? எங்களை பார்த்து நாங்களோ மற்றவர்கள் அழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நாங்கள் சரியான முறை செய்வது என்பது ஒரு தவறான செய்தி என்பதை சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசியல் தெரிந்தவர், அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சாதாரண தொண்டன் தான், எனக்கு தெரிந்த அரசியல் சொல்லுகின்றேன்.
கேபினட் அமைச்சராக இருப்பவர் ராஜ்நாத் சிங்கும் இங்க இருக்கிற முதலமைச்சராகிற ஸ்டாலினும் அந்தஸ்து சமந்தான். அன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்கள். அவரும் மத்திய அமைச்சருக்கு எந்த ஒரு கேபினட்டுக்கு அந்த சமம் உள்ளவர் தான் அவரும். அதை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்த கட்சியை சார்ந்த ஓபிஎஸ் பெற்றுக்கொண்டார்கள். கேபினட் அந்தஸ்தில் இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி தான் வெளியிட்டார்கள். நாங்கள் வெளியிடுவதற்கு மத்திய அணுகினோம். என்ன காரணம் கொண்டோ அது நடைபெறாமல் முடிந்துவிட்டது. அது பற்றி அதிகமாக விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. அந்த அரசியலுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் புரட்சி தலைவருக்கு சரியான முறையில் நூற்றாண்டு கொண்டாடியவர்கள் அனைத்து இந்தியான எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக கொண்டாடினார்கள். வேண்டுமென்றே குறை சொல் சரியல்ல. இன்னொன்றை சொல்லுகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியார் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்தார்கள். பட்டி தொட்டியிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிகழ்ச்சி நடத்தினார்கள். பெருபெரும் நிகழ்ச்சி. கடை இறுதியாக சென்னையிலே மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டி எங்களை எப்போ நடந்து சென்றார். புரட்சி தலைமை நடந்து நாங்கெல்லாம் போனோம். சேனாம்பேட்டில் அவர் நின்றுட்டு மேடையில் நிற்கிறாரு, நாங்கள் நடந்து போறோங்க. அதை போல தந்தை பெரியாரை ஒரு நூற்றாண்டு விழாவை சிறப்பாக ஒரு ஆண்டு காலம் நடத்தி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுபோல நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பேரன் அண்ணா அவருக்கு அப்படி நடத்தினாரா? பேர அண்ணா அவர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் நிகழ்ச்சி இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பட்டி தொட்டியால் நிகழ்ச்சி சொல்லுகின்றார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? பேர அண்ணா அவர்கள் உருவாக்கப்பட்டது. இன்றெல்லாம் நம்ம இங்க எம்எல்ஏவும் நாங்கள் மந்திரியெல்லாம் இருக்கிறாங்கன்னா பேரர் அண்ணா இல்லை என்றால் கருணாநிதி முதலமைச்சர் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது. அம்மா வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் என்றால் அண்ணால் போட்ட அந்த விதை திராவிட இயக்கம் சாதாரண தொண்டன் வர முடியும். அந்த அண்ணாவுக்கு வேற அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழாவை திமுக சரியாக நடத்தியதா? நூற்றாண்டு எங்க நடத்தினார்கள்? நடத்தியது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சென்டினரி பில்டிங்ல ஒரே நாள் ஃபங்க்ஷன். அதுல பிரணாப் முகர்ஜி ஒரு காயினை வெளியிட்டு போனாரு. இதுதான் பேரன் அண்ணா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டு விழா கொண்டாடிய நிகழ்ச்சி ஆகும். அவரை எங்களை பார்த்து கேட்கின்றார். அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக உருவாக்கும் போது கருணாநிதி முதல்ல செயற்குழு உறுப்பினரே கிடையாது. இந்த லிஸ்ட்ல பாருங்க. திமுக ஆரம்பிக்கும் போது கருணாநிதி எங்கிருந்தா யாருக்கே தெரியாது. பிறகு வந்தவர் தான் அந்த பேர அண்ணா அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது செயற்குழுவிலே மதியழகன் போன்றவர்கள், பிறருடைய நாவலர் போன்றவர்கள் தான் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர். கருணாநிதி அதில் கிடையவே கிடையாது. திமுக ஆரம்பிப்பது அவர் கிடையவே கிடையாது. அவர் சினிமா தொழில் இருந்தார். சினிமாவுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்தார். அதுல கூட திராவிட கொள்கைகளை பற்றி இன்றையுமே கலைஞர் அவர்கள் எழுதிய கிடையாது. அது மருதநாட்டு இளவரசிக்கு புரட்சி எழுதியிருக்கலாம், மந்திரி குமாரிக்கு எழுதியிருக்கலாம். அதெல்லாம் அங்கு கிடையாது. ஆனால் புரட்சி எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் சினிமா துறையில் நுழையும்பொழுது நல்ல தம்பி என்ற படம் வந்தது, வேலைக்காரி என்ற படம் வந்தது, ஓரிரவு என்ற படம் வந்தது, சொர்க்கவாசல் படத்தை எழுதினார். அதையெல்லாம் சம்பளம் வாங்குவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் சினிமா வசனம் எழுதினார். பராசக்தி ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கும். மற்ற எல்லா படமும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படம் தான் வருது. அது எதுவும் கொள்கையோ வராது. திராவிட கொள்கையோ இந்த கொள்கையும் இருக்காது. அப்படி எங்கோ இருந்து அண்ணாவிடம் ஒட்டி கொண்டு அண்ணாவால் உயர்ந்து பிறகு எல்லாரையும் வெளியேற்றி விட்டு வெளியேற்றி விட்டு புரட்சி தலைவன் வெளியேற்றி விட்டு தான் அரசு பதவி அணித்து தன் குடும்பத்திற்கு அரசியலை கொண்டு குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்க கருணாநிதி அவர்கள் அண்ணாவுக்கு நூற்றாண்டு எப்படாவது நடத்தியதா? அவர் பார்த்து எங்களை கேட்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் புரட்சி தலைவருக்கு எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் இரங்கல் செய்யவில்லை. இரங்கல் செய்வதற்கு அவர் முதலமைச்சராக இல்லை என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன். அன்று முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார்கள். அம்மா அவர்கள் இறக்கும் பொழுது அதே போல பார்த்தீர்கள் என்றால் புரட்சி தலைவர் இறக்கும் பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார், நம்முடைய நாங்கள் எல்லாம் போற்றுதற்குரிய ஜானகி அம்மையா அவர்கள் தான். புரட்சி அம்மா அவர் கிடையாது. அம்மா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதலமைச்சராக இருந்து கொண்டு தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை.
ஆனால் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது குடும்ப அரசியல். ஆகவே அவர் எல்லாம் பேசுகின்றார். ஆகவே தான் எமர்ஜென்சி பீரியட்ல நீ செய்த பாதிப்பை உணர்ந்து ராகுல் காந்தியை ஒரு கேபினெட் அமைச்சருக்கு சமம் உள்ளவரை அழைக்காமல் உங்களுக்கு வேண்டிய தொடர்பை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டம் நடத்துகிறார்கள். ஒன்று. அது மட்டுமல்ல, ராஜ்நாத் சிங் பேசும்பொழுது கூட என்ன சொன்னார்? 1999ஆம் ஆண்டு 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வைத்தது அன்று நான் அமைச்சராக இருந்தேன், மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்கின்றார். எங்களை பார்த்து ஓராண்டு காலம்தான் நாங்கள் மத்திய அமைச்சர் நான் இருந்தேன், எங்களுக்கு ரகசிய தொடர்பு அந்த தொடர்பு என்றார். 5 ஆண்டு காலம் அன்று அதற்கு முன்பு பாரதிய ஜனதா பிரதேசிகள் கட்சி இப்படி எல்லாம் பேசிய கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை பாஜக அரசியலில் பெற்றவர்கள். அதைத்தான் ராஜ்நாத் சிங்கன் வெளிப்படையாக கோடிட்டு காண்பித்திருக்கின்றார். மற்ற இங்க இருக்கின்ற பாஜக தலைவர் சொல்ல முடியவில்லை, அவர்களே பேச நிறைய பெறவில்லை. நாங்கள் அவர்களெல்லாம் சொல்ல திமுக ஒழிச்சிரும்ன்றாங்க. திமுக ஒழிச்சிருவன், திமுக கட்சி கவர்னர் இது இது கட்சியே கிடையாது, மொழியின் பெயரால் ஏமாற்றுகிறார்கள் சொன்ன அதே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த இன்னொரு IPS போன்றவர்கள் எல்லாம் கருணாநிதியினுடைய நினைவிடத்தை சென்று கைகூப்பிட்டு வணங்கிய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். திமுக ஒழுத்தி கட்டவே என்று தேர்தல் பேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அந்த நேரத்தில் சென்று நாங்கள் இது அரசு நிகழ்ச்சி என்று சொல்லி கையெழுத்து கருணாநிதியினுடைய இருந்த மனிதர்கள். ஆகவே திராவிட இயக்கத்தை மதித்து கொண்டு இருப்பவர்கள் என்பதை அவர்கள் காண்பித்து விட்டார்கள். ஆகவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுக்கு மாநிலத்தை ஆள்வதற்கு உரிமை என்றும் கிடையாது. 1952ஆம் ஆண்டு எடுத்தீர்கள் என்றால் கூட அன்று மெட்ராஸ் ராஜதானியில் நடைபெற்ற முதல் தேர்தலில் தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்ட மாநிலம் இந்த மதராஸ் தமிழ்நாடு. அன்று காங்கிரஸ் 152 சீட்டு தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் எல்லாம் 166. அப்போ ஆந்திராவும் சேர்ந்து இருந்தது, கேரளத்தில் இருந்தது. அன்னைக்கு அன்றைய காங்கிரஸ் தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்ட மண் இந்த மண், திராவிட இயக்கத்தினுடைய மண், என்றுமே தமிழ் பற்று உள்ள மண். இதைதான் இந்த கலாச்சாரத்தை தான் அடிக்கடி கூட பிரதமர் பாராட்டி பேசினார்கள். தமிழ் கலாச்சாரம் பழமையான மொழி, பல இலக்கியங்கள் கொண்டு பேசுகின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் இதை தூற்றுகின்றார்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கின்றேன். ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறுமைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய முதல்வரும் இன்று அவர் தலைவர் நூற்றாண்டு விழாவை வைத்துக்கொண்டு எங்களை தூற்றுவது, அவரை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எங்களை தூற்றுவது வேண்டாம். உங்களுக்கு தொடர்பு வேண்டும் என்றால், உங்களுக்கு சலுகை வேண்டும் என்றால் மத்திய அரசு பட்ஜெட்ல பணம் வரலன்றீங்க. என்ன சொன்னாங்க? தவறா சொன்ன தம்பி பட்ஜெட்ல இருக்கு பாராட்டி நான் ஒன்றும் பாராட்டி பேசல. எப்போ பட்ஜெட்ல ஆரம்பிக்கும் போது திட்டங்கள் முதல் ஆரம்பிப்போம், இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்கிறத சொல்லி மத்திய அரசு இதெல்லாம் சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த கேள்வி நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, இந்த பணம் எல்லாம் மாநில அரசுக்கு சென்றதா, அவர்களை பயன்படுத்தினார்கள் தான் கேள்வி கேட்டேன். ஆனால் தவறான செய்தியாக நான் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி பாராட்டி ஏதாவது பேசியதாக ஒரு செய்தி தவறு. நான் எப்பொழுதும் பட்ஜெட்டில் பேசும்போது பட்ஜெட்டை விட படிப்பாங்க, முதல் இன்ட்ரோடக்ஷன், இவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க, இவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க, இந்த திட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று. அதை தான் சொல்லிவிட்டு நான் உடனடியாக வந்தது, இந்த பணத்தையெல்லாம் வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை செய்தார்களா, பணம் வேண்டும் என்று சொல்கின்றார்களே, தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணாவினுடைய கொள்கை. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அறிக்கை அப்படித்தான் தந்தார்கள், தரவில்லை என்று நானும் அதைத்தான் பேசினேன். அதை மறைத்து விட்டு ஒரு பகுதியை வைத்து வென்று கட்டுரை எழுதுவது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் சாதாரண தொண்டர்களை அனைத்து தவறான கருத்துக்களை பரப்புவது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. பிறகு அடுத்து உடனடியாக என்னுடைய சப்ஜெக்ட் நீ பார்த்துருப்பீங்க, நீட் எக்ஸாம் பற்றி பேசினேன். அதே மாதிரி அட்டானமி வேணும்னு சிதம்பரம் பேசினாரு. ஆனால் அதே சிதம்பரம் 1976 இந்திரா காந்தி தான் இருக்கிற எஜுகேஷன் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் காங்கிரஸ் தான் எடுத்து சென்றது. 18 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலிருந்து NSK கேள்விதான் கேட்டேன். நான் போல புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருக்கும்போது இறந்தவர்கள் சரியா நடத்தலன்னு சொல்றது சரியா, நூற்றாண்டை விட சரியா ஸ்டாலின் சொல்ல எடுத்து சரி, நான் சொன்னது ஏதாவது தவறு இருக்குதா சொல்லுங்க. அதில் அந்த கேள்வி கேளுங்க.
மற்ற கேள்வி அது வேண்டாம். நாங்க கட்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா அம்மாக்கு இதை விட பிரம்மாண்டம் நாங்க கட்டி வச்சிருக்கோம். அதுக்கும் திமுக பொறுத்துக்க முடியாதான் அந்த இடத்த கேட்டாங்க அவங்க கட்டுறதுக்கு. அதுக்கு நான் கடைசியில நாங்க முட்டு கட்ட போடலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்த கட்டுறதுக்கு யார் கொடுத்தது? தமிழக அரசாங்கம் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தாரு. கடைசியில நீங்க அம்மாவுக்கு கட்டக்கூடாது பொருள் கேஸ் போட்டதுனால தான் நாங்க தயங்குறாங்க. எங்களை கலைஞரை மதிக்கக்கூடாது என்பது கிடையாது. அவர்கள் தான் எங்களை மதிக்காமல் பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். ஆகவே எங்களுக்கு அதுல பொறாமை கிடையாது, அவங்களுக்கு தான் பொறாமை. அதை பார்த்து தான் கட்டியிருக்கிறாங்க. அம்மாவுக்கு கட்டியிருக்கின்ற எடப்பாடி பண்ணி சிறப்பான முறையில் கட்டியிருப்பதும், புரட்சி தலைவர் ரெனோவேட் பண்ணி செய்ததும், அண்ணாவுக்கு செய்ததை பார்த்து அதை பார்த்து தான் கட்டி. எங்களுக்கு ஒன்றும் பொறாமை, எங்களை பார்த்து தான் பொறாமப்பட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்களா தான். நாங்க பொறாமை பண்ண அவசியமே கிடையாது. அதில் பண்ணி இடம் தர கொடுத்துருப்போங்களா? நாங்க கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருப்போங்கல்ல, அப்படி நினைச்சிருந்தாக்க எடப்பாடி போயிருப்பாருல்ல. ஆகவே எங்களுக்கு அதுல பொறாமை கிடையாது. ஏதோ ஒரு நினைவிடத்தை கட்டுறது கூட எங்களுக்கு பொறாமை இருக்கும். அந்த பொறாமை கிடையாது, அரசியல் பொறாமை தான் இங்க இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து வெற்றி பெற்று விடுவார். ஆகவே ஏதோ இவர்களுக்கு முதல் இதுவரையில் சொல்றதெல்லாம் பிஜேபி கூட்டணி இருக்குன்னு மைனாரிட்டியை ஓட்டு போடுறதுக்காக ஒரு டிராமா ஆடினாங்க. இன்னைக்கு இவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ராஜ்நாத் சிங் கூட்டினா சொல்றாரு, இவர் நான் சொன்னது போல எமர்ஜென்சி பீரியட்ல பாதிக்கப்பட்டவர். எமர்ஜென்சி பீரியட் யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸ். யாரு? ராகுல் காந்தியினுடைய இந்திரா காந்தி அம்மா பாட்டி. அதனால பாதிக்கப்பட்டவர் யாரு? ராஜதான் சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு. துரைமுருகன் பேசலாமா அதை இந்த இடத்துல? 18 ஆண்டுகள் 18 மாதங்கள் கஷ்டப்பட்டவர், சிறைவாசம் பட்டவர் ராஜ்நாத் சிங், அதுக்கு ஏற்புடையவர் என்று சொன்னால் அப்ப ராகுல் காந்தியை நீ கூப்பிடாதுக்கு தானே காரணம். அதுதான் அந்த சொல்றேன். அந்த இங்க பாலிடிக்ஸ் தாங்க. அங்க காங்கிரஸ் கிட்ட என்ன உறவு? நான் காங்கிரஸோட உறவுன்ற பிறகு எங்க முஸ்லீம் சமுதாய ஓட்டமோ கிறிஸ்டின் சமுதாயம் எங்க மைனாரிட்டி எங்களுக்கு தான் சொல்றீங்க. ரைட், சொல்லுங்க, வாங்கிட்டு போது உங்களுடைய இது. அது எங்களுக்கும் போடுவாங்க ஓட்டு, தெரியும், எங்களுக்கும் தெரியும் ஓட்டு வாங்குறதுக்கு. ஆனால் நீங்க தவறான செய்தி சொல்லக்கூடாதுல்ல. ராஜேந்திரன் கிளியரா சொன்னார்ல, 5 வருஷம் பிஜேபி கூட கவர்மெண்ட்ல திமுக காரன் சொல்லிட்டு போயிட்டார். நான் கூட 1 வருஷம் தான் இருந்தேன் நான் மந்திரியா. இப்போ பிஜேபி கூட கூட்டணிக்கு பண்டாரான்னு சொன்ன இவங்க 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை வாஜ்பாய் அரசிலே பிஜேபி கவர்மெண்ட் அனுபவித்தவர்கள் என்பதை தெளிவாக ராஜ்நாத் சிங் பேசினாரா இல்லையா? அதுக்கு சொல்லட்டும் பதில். ஏதோ பிஜேபி யாரை தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அதுதானே பிரச்சனை வந்தது. எங்களை பொறுத்தவரை எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை மக்களை நம்புகின்றோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கின்றார்கள். மக்களுடைய சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கிறது. இது பேர அண்ணா அவர்களுடைய வழியிலே வந்த இயக்கம். பேர அண்ணா அவர்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பார்லிமெண்ட்டை செலவு வச்சது அண்ணா திமுக. அண்ணாவுக்கு பேரை நாங்கள் வச்சிருக்கிறோம். புரட்சி தலைவர் வைத்திருக்கிறோம். திமுக யார் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முரசொலி மாறன் வச்சிருக்கிறாரு. இவங்க முரசொலி மாறன் சிலை வச்சிருக்காங்களா தவிர அண்ணாவுக்கு வைக்கிறதுக்கோ வேற பெரியாருக்கு வைக்கிறதுக்கோ திமுக முயற்சி பண்ணாங்களா? சொல்லுங்களேன். பெரியார் வழின்றாங்க, அண்ணா வழின்றாங்க. அண்ணாவினுடைய சிலையை கூட மத்திய பாராளுமன்றத்தில் வைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு இதுதான் கருணாநிதியுடைய திமுக. ஆனா அண்ணா திமுக செய்து காண்பித்தது. புரட்சி தலைவருடைய சிலையும் நாங்கள் வைத்திருக்கிறோம், அங்க வைத்திருக்கிறோம். இது போல திட்டங்கள் இதெல்லாம் செய்யாத எங்களை போய் மத்திய அரசோட இது இல்ல தொடர்பு இல்ல. மத்திய அரசு பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். மத்தியிலே அரசியலே புரட்சி தலைவர் என்னை அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ராஜ்யசபா நம்பரை போட்டிருக்கிறாரு. அதனால இந்த 3 தலைவர்களும் என்ன 40 ஆண்டு காலம் சுமாராக மத்திய அரசியலை நான் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார். மத்திய அரசு என்பது என்ன எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப பேசலாம் வேற மாதிரி போயிடும். அதனால அதிகமாக நான் பேச விரும்பல. ஒன்று எடப்பாடி பழனிசாமி சிறுமைப்படுத்துவதற்காக ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஒரு கண்டனத்துக்குரியது. அவர் பேசியது தவறு. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறக்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இல்லை, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். அவர்தான் இந்த இரங்கல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவர் செய்த தவறிற்கு எடப்பாடி மேல் குறை சொல்வது தவறு. ஆகவே அரசியல் தெரியாமல், அரசியல் நாகரிகம் இல்லாமல் தன்னை ஏதோ மேதாவி என்று ஸ்டாலின் பேசிக் கொண்டுவது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதுதான் என்னுடைய கருத்து. வேலை இல்லாத இவ்வளவு பேர் பெட்டிஷன் என்கிட்ட வேலை வாங்கி கொடுக்காங்களா? இங்க பெட்டிஷன் என்கிட்ட எண்ணிக்கோங்க. 5000 பேர் என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். வேலை கிடைக்கல பாவலாயிரம் நம்ம ஊர் பக்கம் வேலை கிடைத்தா இத்தனை எதுக்கு பெட்டிஷன் என்கிட்ட வராங்க? இந்த ஆஃபீஸ் எதுக்கு நாங்கள் போட்டு உட்காந்துக்கிறேன்? எம்பி ஆஃபீஸு வர்றவங்க போகிறோம் வேலை கிடைக்கலன்னு நிற்கிறாங்க எல்லாரும். வேற எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. பாரு நகர செயலாளர் உட்காந்துக்கிறாரு. எங்களுடைய அருமையான எங்கள் புரட்சி தலைவர் வெளிவந்த நம்முடைய இந்த நாட்டில் கஞ்சா பொருளுமா, திருட்டுத்தனம் நடக்குமா, கொலை நடக்குமா? இந்த கொலை நடப்பதற்கும் கஞ்சா இதுவதற்கும் இளைஞர்களுக்கு எடுப்பட்டு காரணம் என்ன?
வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாகத்தான் இளைஞர்கள் தவறான வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மறைத்து விட்டு ஏதோ வேலை வாய்ப்பு உருவாக்கின்னு சொல்வது போட்டோ அமெரிக்காவுக்கு அவர் ஏதோ அவருடைய வேற ஒரு அஜெண்டா இருக்கலாம். அதை நாங்கள் நன்றாக வளரட்டும், நன்றாக வாழட்டும், எல்லோரும் வாழ்த்துகின்றோம். எல்லோரும் உயிரோடு நன்றாக இருக்க வேண்டும். அதில் அதிமுகவுக்கு இன்றையுமே எங்களை பொறுத்தவரையில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அரசியல் வேறு, அவர்களோட தனிப்பட்ட உறவுகள் வேறு. நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல போனால் எங்கிட்ட திமுக நல்லா தான் பேசுவாங்க, எல்லா கட்சியும் எங்கிட்ட பிஜேபி நல்லா பேசுவாங்க, காங்கிரஸ் நல்லா பேசுவாங்க. அது அரசியல் நாகரிகம் எங்களிடம் உண்டு. அதற்காக அரசியல் நாகரிகம் இல்லாமல் மற்ற எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுவதெல்லாம் ஒரு தவறான வழி என்பதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க, எங்க வேலை வாய்ப்பு இருக்குது? இருக்கிற பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குறேன், நேராக ஸ்டாலின் கொடுத்துருங்க வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி. நடந்த பச்சைமல்லாம் ஃபேக்டரி எத்தனை பேருக்கு வேலை அவங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை வேலையில் அவஸ்தைப்படுறாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் உசூல் வந்திருக்குது. அந்த கம்பெனியில் அத்தனைக்கும் சம்பளம் கிடைக்காது இருக்கு, தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ கேளுங்க, போய் பார்க்கலாம். ஃபேக்ட்ரியில் எத்தனை வேலையை விட்டு போறாங்க தெரியுங்களா? ஆகவே சும்மா ஃபிகரை காமிக்கிறது, சும்மா சொல்லுவாங்களா ஃபிகர் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிகர் காமிக்கிறதெல்லாம் நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். உண்மை அது இருக்க வேண்டும். வேலை வாய்ப்பு இருந்தால் ஏன் இளைஞர்கள் கொலை குற்றம் போன்றவர்கள் ஈடுபடுகிறார்கள்? ஏன் திருட்டு தொழில தமிழ்நாடு நடைபெறுகிறது? சட்டம் ஒழுங்கு ஏன் கெடுக்கிறது? இதெல்லாம் கெடுப்பதற்கு காரணம், கெட்டு போவதற்கு காரணம் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் திசை தெரியாமல் அவர்கள் படும் அவதியின் காரணமாகத்தான் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது. திமுக வந்தாலே இந்த தான் நிலைமை இருக்கும். இந்த நிலைமை தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்றது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. யாரு? திமுக குடும்பத்துக்கு நல்ல வசூல் வேலை இருக்குது. அந்த வசூல் வேலை நல்லா நடந்துட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அந்த வேலை நல்லா செய்யறாங்க. எல்லா இடத்துலையும் என்னென்ன வசூல் நடக்கிறது. ஒரு கல் செங்கல் போட்டால் கூட உடனே ஒருத்தன் நிற்பான், நின்றுப்பான். ஒரு சின்ன கட்டணம் போனால் உடனே லைசன்ஸிங் இங்கெல்லாம் கவுன்சிலர் இவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வசூல் நல்ல வசூல் வேலை நடக்குது திமுக ஆட்சியில். ஆனால் வேலை வாய்ப்பு என்பது இளைஞர்கள் எங்க சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருப்பது எனக்கு தெரியவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த கொலையும் எங்கோ பார் நடப்பதும், நீங்கள் சொன்னது போல இப்ப நடந்து கற்பழி பற்றி கூட சொன்னீங்க, இதுதான் இங்க நடந்துட்டு இருக்க தவிர வேலை வாய்ப்பு இந்த நாட்டில் 3 ஆண்டு காலம் உருவாக்கியது இல்லை. ஆகிய 2 ஆண்டு காலம் இருக்கிறது, 1.5 ஆண்டு காலம் தான் இருக்குது. மக்கள் புரிந்து கொள்வார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மாவுடைய ஆட்சியும் எம்ஜிஆருடைய ஆட்சியும் அண்ணாவுடைய ஆட்சி நடத்துகின்ற தகுதி படைத்தவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார்கள். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அரசியல் யாரும் வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அரசியல் வரும்போது யாருக்கு சிலருக்கெல்லாம் சில ஓட் பேங்க் இருக்கும். அதிமுக எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. பிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, திமுகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இதெல்லாம் இருக்குது இல்லை. ஆள்ற கட்சிக்கு தான் பாதிப்பு வரும். எதிர்கட்சிக்கு எங்க ஓட் பேங்க் எல்லாம் பாதிக்காது. எந்த கட்சி புதிதாக வந்தாலும், அதே விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரியே, யார் எந்த கட்சி ஆரம்பித்த நாளைக்கு நான் இன்னொரு நடிகர் ஆரம்பிக்கிறாரு, விசால் கட்சி ஆரம்பிக்கின்றாரு. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கின்றாங்க. அந்த கட்சியின் யார் ஓட்டு பிரிவு பெற்றோம் என்றால் ஆளுங்கட்சியினுடைய ஓட்டு தான் வெளியே போகும். எங்க கேனண்டா அவங்களுக்கு தான் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு வர்ற ஓட்டு எங்களுக்கு வரும். அவர்களெல்லாம் வருவதன் காரணமாக திமுக அழிந்து போகிற பாதிக்கத்தான் போகும். அதிமுக மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. விஜய் எந்த அதிமுக பாதிப்பு இருக்காது. அவர் இளைஞர், அரசியல் அவருடைய உரிமை. அதற்காக நாங்கள் குறை சொல்வது, யாரையும் நான் குறை சொல்வதாகவும் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு கிடையாது. யாரும் அரசியலுக்கு வரலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்